गाइस अस्सलाम वालेकुम எனக்கு ஒரு சூப்பர் செம்ம டிஷ் பார்க்கலாமா நெக்ஸ்ட் நைட் வந்துட்டு இந்த ஹெவன்லி காம்பினேஷன் சொல்லுவாங்களா அது மாதிரி ஒரு டிஷ் தான் ட்ரை பண்ணியிருந்தேன் கேரளாவில் போனால் கண்டிப்பாக இதை வந்துட்டு சாப்பிடாம யாருமே வரமாட்டாங்க ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது என்னென்னா கப்பையும் மீன் கறியும்னு சொல்லுவாங்க பீஃப் ரோஸ்ட்டும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு ரெண்டுமே காம்பினேஷன் தான் பீஃப் ரோஸ்ட்டும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மீன் கறியும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி பீஃப் ரோஸ்ட் தான் பண்ண போகிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு க்ளீன் பண்ண பீஃபு அதுக்கப்புறம் வந்துட்டு இஞ்சி வெள்ளைப்பூடு அதுக்கப்புறம் உப்பு மஞ்சப்பொடி மிளகுப்பொடி பெருஞ்சீரப்பொடி மல்லிப்பொடி இவ்வளோத்தையும் போட்டு நல்லா கலக்கி விசில் போட வச்சாச்சு விசில் எப்படி போட்டோம்னா ஒரு 4 to 5 விசில்ஸ் வந்துட்டு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்தோம்னா நல்ல வெந்து கிடைக்கும் அது மேஷ் ஆகிற அளவு வேகணும் அப்போ தான் வந்துட்டு இந்த கிழங்கு கூட சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் என்னென்னா இந்த இளங்கிழங்கு வாங்கி நல்லா வந்துட்டு தோல் ஒழிச்சிட்டு அதை வந்துட்டு குட்டி குட்டியாக ஒரு மீடியம் சைஸில் என்ன வீடியோவில் கட் பண்ணுறேன்ல இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ வந்துட்டு வேக வைக்கிறதுக்கு செம்ம ஈஸியாக இருக்கும் இதுலேருந்து குட்டியாக கட் பண்ணுவாங்க நான் இந்த அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன் என் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் வந்துட்டு மேஷ் ஆகாமல் கொஞ்சம் கட்டையாக இருந்தால் அது பிடிக்கும் அதனால தான் நான் வந்துட்டு கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதுலேருந்து குட்டியாக கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இதை வேக வைக்கணும் மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு மூடி வச்சு வேக வைக்கணும் சைட் பை சைடு வந்துட்டு நான் பீஃபுக்கான எல்லாமே ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வெங்காயம் கட் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த உள்ளி தக்காளி அதுக்கப்புறம் கருவேப்பிலை பீஃபுக்கு கருவேப்பிலை போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக கருவேப்பிலை போடுங்க கருவேப்பிலை போட்டால் அது ஒரு தனி மணமாக இருக்கும் எல்லாம் இதுலேயும் வந்துட்டு பீஃபுக்கு கருவேப்பிலை போட்டால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஆயில் போட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு அதுக்கு கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி இது போட்டு நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கேன் பீஃபையும் போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கணும் நல்ல ஒரு பரட்டி அது ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷமே நான் லோ ஃப்ளேமில் வந்துட்டு நல்லா கொதிச்சு வந்துச்சுன்னா நல்ல சூப்பர் டேஸ்டியான பீஃப் ரோஸ்ட் வந்து ரெடி ஆயிரும் ஃபைனலாக வந்துட்டு கொத்தமல்லி போட்டு இளக்கணும்னா அடிப்பொலி பீஃப் ரோஸ்ட்டும் ரெடி ஆயாச்சு ஃபைனலாக வந்துட்டு கிழங்கு தாளிக்கிறது மட்டும்தான் வேலை அதை வந்துட்டு நான் ஃபஸ்ட்டே ஸ்ட்ரைன் பண்ணி வச்சுட்டேன் அது கூட வந்துட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் கடுகு அடுத்து வந்துட்டு கொஞ்சம் காஞ்ச மிளகா கருவேப்பிலை கொஞ்சம் நிறையவே போடுங்க அது போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க கிழங்கையும் போட்டு அந்த 2 நிமிஷம் அந்த ஆயிலே நல்லா பரட்டிட்டு இதில் வந்துட்டு எவ்வளோ தேங்காய் போட்டுறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் வந்துட்டு நல்லா பரவலாகவே தூவுறேன் ஏன்னா உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி நான் உப்பும் ஆட் பண்ணி நல்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லா லாவிஷாக இது பண்ணோன்னா அடிப்பொலி டேஸ்ட்டில் வந்துட்டு கேரளா ஸ்டைலில் கப்பை வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு இது கொஞ்சம் மேஷ் ஆகிறது மாதிரியும் பண்ணலாம் மேஷ் ஆகிறது மாதிரி பண்ணால் அடிப்பொலி டேஸ்ட்டில் இருக்கும் ஆனால் வந்துட்டு என் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் துண்டாக இருந்தால் பிடிக்கும் நான் அது மாதிரி தான் கொஞ்சம் இறக்கியிருக்கேன் நீங்கள் கொஞ்சம் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் மேஷ் பண்ணுறது மாதிரி பண்ணுங்கள் செம்ம டேஸ்ட்டான இது ரெடி ஆயாச்சு ஃபைனலாக என்ன எல்லாத்தையும் பிளேட்டிங் பண்ணுறது தான் நம்மளோட சுட கப்பையும் ரெடி ஆயாச்சு கப்பையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு பீஃபும் எடுத்து வச்சாச்சு செம்ம டேஸ்ட்டான கப்பையும் பீஃபும் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு கேரளாந்து யாராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த டிஷ்ஷு பிடிக்குமான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு இந்த டிஷ்ஷு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு நான் இது வந்துட்டு ஃபஸ்ட் டைம் இல்லை நான் இது நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் சிக்கன் கூட ட்ரை பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் டைம் பீஃபு கூட ட்ரை பண்ணுறேன் எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அதுவும் சுட சாப்பிட்றதுக்கு எனக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் இனிமேல் கேரளாவில் போனால் வந்துட்டு கண்டிப்பாக இதை வந்துட்டு ட்ரை பண்ணுவேன் என் ஹஸ்பண்டுக்கு இதை மீன் கறி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் எனக்கு வந்துட்டு சீ ஃபுட் பிடிக்காது அதனால் நான் வந்துட்டு பீஃப் கறி கூட ட்ரை பண்ணியிருந்தேன் எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அடிப்பொலியாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்